இந்த வீடியோல நம்ம பிப்ரவரி 12 மற்றும் 13 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். முதல் கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய பறவைகள் கூடம் எங்கு திறக்கப்பட்டது? சோ இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பறவைகள் கூடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல தான் வந்து திறக்கப்பட்டிருக்கு. சோ எங்கேன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில. சோ திருச்சி பறவைகள் பூங்கா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய பூங்காவாக திகழ்கிறது. சோ இதோட பரப்பளவு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுமார் 4.02 ஏக்கர். ஓகேங்களா. சோ 4 ஏக்கர்ல 60,000 சதுர அடியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பூங்கா, அந்த பிரம்மாண்டமான பூங்கா வந்து அமைக்கப்பட்டிருக்கு. சோ இதே போன்றதொரு பிரம்மாண்ட பூங்கா இந்தியாவில் இது வரைக்கும் வேற எந்த இடத்திலும் திறக்கப்படாதது தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சோ இந்தியாவிலே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பறவைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. மிகப்பெரிய பறவைகள் கூடம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில தான் வந்து திறக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இரண்டாவது கேள்வி, 108 ஆம்புலன்ஸ்க்காக தொடங்கப்பட்ட செயலி எதுன்னு கேட்டிருக்காங்க. 108 ஆம்புலன்ஸ்க்காக தொடங்கப்பட்ட செயலி. சோ அது வந்து ஒரு ஆப். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ வந்து கண்காணிப்பதற்காக. நம்ம ஒரு ஆம்புலன்ஸ வந்து புக் பண்ணோம்னா அந்த ஆம்புலன்ஸ் வந்து எங்க வந்துகிட்டு இருக்கு, ஓகேவா, எந்த இடத்த ரீச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்காணிப்பதற்காக தொடங்கப்பட்ட செயலி தான் வந்து பாத்தீங்கன்னா அவசரம் 108 தமிழ்நாடு. ஓகேவா. 108 ஆம்புலன்ஸ் ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க. அது கண்காணிப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு ஆப் தான் வந்து பாத்தீங்கன்னா அவசரம் 108 தமிழ்நாடு. ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சேவையை, இந்த 108 ஆம்புலன்ஸ் சேவையை ஃபர்ஸ்ட் எந்த மாநிலத்துல அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். ஓகேவா. சோ 2005 அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு இந்த ஆந்திர பிரதேச மாநிலத்தை தான் முதல்ல இதை அறிமுகப்படுத்தினாங்க. சோ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு 1353 ஆம்புலன்ஸ்கள் உள்ள 108 ஆம்புலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. சோ ஒவ்வொரு நாளைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,000 அழைப்புகள் வந்து வருது. ஓகேவா. சோ நம்ம வந்துட்டு இப்ப ஆம்புலன்ஸ் வந்துட்டு அவசர நிலைக்கு நம்ம வந்துட்டு அவசர நிலைக்கு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணணும். சோ அது எங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எம்எஸ் மூலமாவோ இல்ல அந்த ஆப் மூலமாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவசரம் 108 தமிழ்நாடு. ஓகேங்களா. சோ அதான் இங்க சொல்லி இருந்திருப்பாங்க. மருத்துவ அவசர நிலையங்களுக்காக ஆம்புலன்ஸ்கள் தேடும் நபர்களுக்கு தங்கள் மொபைல் போன்களில் வாகனங்களை கண்காணிக்க உதவும் 108 அவசர கால பதில் மையத்தை தங்கள் மொபைல் போன்களில் அழைப்பவர்கள் ஆம்புலன்ஸ்களின் நிகழ்நேர குறித்தனா சோ பிரசண்டா வந்து அது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம எஸ்எம்எஸ் மூலமா வந்துட்டு அந்த தகவலை பெற முடியும். ஓகேங்களா. சோ சிம்பிளா சொல்ல போனோம்னா இது வந்துட்டு 108 ஆம்புலன்ஸ் வந்து நம்ம புக் பண்ணணும், அது எங்க வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத கண்காணிப்பதற்கான ஒரு ஆப் தான் இது அவசரம் 108 தமிழ்நாடு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மூணாவது கேள்வி, ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் எனக்கு கடவுச்சீட்டு 2025 இந்தியா எந்த இடத்தை பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல அந்த தரவரிசையில இந்தியா பெற்றுள்ள இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 80. ஓகேவா. சோ 80வது இடத்தை பெற்றுள்ளது. முதலிடத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2024க்கான ஊழல் தரவரிசையில இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 96வது இடத்தை பெற்றுள்ளது. ஓகேவா. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 80வது இடத்தையும் 2024க்கான ஊழல் தரவரிசையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 96வது இடத்தையும் பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நான்காவது கேள்வி, பிரான்சில் இந்தியாவின் புதிய தூதரகம் எங்கு திறக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி பிரான்ஸ்ல வந்துட்டு இந்தியாவோட தூதரகம் ஒண்ணு இருக்கு. இது வந்து 2வது திறக்கப்படுற ஒரு தூதரகம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ்ல இருக்குது முதல் தூதரகம். சோ சமீபத்துல இப்ப எங்க திறக்கப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்சிலே அப்படிங்கிறது, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல தான். சோ அவங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 2 இந்திய தூதரகம் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கு. இப்ப திறக்கப்படுறது மார்சிலி. நெக்ஸ்ட் ஒன், 5வது கேள்வி, ஒருநாள் போட்டிகளில் வரலாற்றில் அதிகமான சிக்ஸர்களை அடித்த வீரர் யார்? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஷாகித் அப்ரிடி அப்படிங்கிறவர் தான் பாத்தீங்கன்னா வரலாற்றிலே பாத்தீங்கன்னா அதிகமான சிக்ஸர்களை அடித்த வீரர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் எந்த மாநிலத்தில் வந்துட்டு பிகாஷிகா கவுன் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? பிகாஷிகா கவுன் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒடிசா. ஓகேவா. சோ இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கிராமப்புற வட்டார வளர்ச்சியை விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு மாற்று முயற்சி. ஓகேங்களா. சோ கிராமப்புறம், அதாவது இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்கக்கூடிய அந்த கிராமப்புற மக்களுக்கு பயனளிக்கும் விதமாக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்களுக்கு சாலை இணைப்பு, குடிமை வசதிகள்லாம் என்னது, ரோடு போறது, அந்த மாதிரி பைப்ல தண்ணி வருது, சோ இந்த மாதிரி வசதிகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்வி, சுற்றுலா, விளையாட்டு உட்கட்டமைப்பு, இதற்கான விளையாட்டுகள் பாத்தீங்கன்னா பார்க், சோ இந்த மாதிரி அந்த ரூரல் ஏரியா, அந்த கிராமப்புற பகுதிகளுக்கு வந்து ஒடிசால இருக்கக்கூடிய அந்த கிராமப்புற பகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு அமைச்சு கொடுக்கறதா வந்து பாத்தீங்கன்னா இதோட முக்கியமான நோக்கம். ஓகேவா. பிகாஷிகா கவுன் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உலக யுனானி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது பாத்தீங்கன்னா பிப்ரவரி 11. உலக யுனானி தினம் வந்துட்டு பிப்ரவரி 11 தான் பாத்தீங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா
மெய்மன் ஆலம் அப்படிங்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃகு அமைச்சகத்தோட இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்கார். சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா எஃகு அமைச்சகத்தின் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டா மெய்மன் ஆலம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10வது கேள்வி வேர்ல்டு கவர்மெண்ட் சப்மிட் 2025. இது ஒரு சப்மிட், இது ஒரு மாநாடு. இது எங்க நடைபெற்றுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா துபாயில. வேர்ல்டு கவர்மெண்ட் சப்மிட் 2025 எங்க நடைபெறுகிறதுன்னு பாத்தீங்கன்னா துபாயில. நெக்ஸ்ட் ஒன் வந்து 11வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா தற்போது எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா சோ மணிப்பூர்ல தான். ஓகேங்களா. சோ மணிப்பூர்ல வந்துட்டு சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அந்த மாநிலத்தோட சிஎம் வந்து பைரன் சிங் வந்து பாத்தீங்கன்னா அவர் தன்னோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. இனக்கலவரம் போய்கிட்டு இருக்கு. சோ அந்த மாநிலத்துல பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. சோ இது எந்த ஆர்டிகல் கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 356. சோ இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புல படிச்சிருப்போம். 3 ஆர்டிகல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. 352, 356 and 360. இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மிஷன் பண்டோரா. சோ இது வந்துட்டு யார் வந்து கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நாசா. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சூரிய மண்டலத்திற்கு வெளியே உள்ள கிரகங்கள். ஓகேவா. சோ நம்மளுடைய சூரிய மண்டலம், நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா சூரிய மண்டலத்துக்குள்ள, இதுக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த கிரகங்களான எக்ஸோ பிளானட்டுகளுடைய வளிமண்டலங்களை ஆராய வடிவமைக்கப்பட்டதா பாத்தீங்கன்னா இந்த பண்டோரா மிஷன் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் திட்டம். இது ஒரு செயற்கைக்கோள் திட்டம். பண்டோரா மிஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த நாசாவால் கொண்டு வரப்பட்டது. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரகத்துடைய அந்த இடத்துக்கு போய் நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும், நீர் இருக்கா, அங்க வந்துட்டு நம்ம வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஆராய்வதற்காக கொண்டு வந்ததுதான் இந்த பண்டோரா மிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டம். அதோட நோக்கம் வந்துட்டு நம்ம வளிமண்டலத்துக்கும், அதாவது நம்ம சூரிய மண்டலத்துக்கும் அப்பால் உள்ள சில கிரகங்கள்ல வந்துட்டு ஆராய்வதற்காக வடிவமைக்கப்பட்டதுதான் வந்துட்டு இந்த பண்டோரா மிஷன் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் திட்டம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 13வது கேள்வி இந்தியாவின் சிறந்த காவல் நிலையத்திற்கான விருது எந்த காவல் நிலையத்துக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ முத்துப்பேட்டை. எந்த மாவட்டம்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம். நெக்ஸ்ட் ஒரு ரிவிஷன் பார்த்தலாம். இந்தியாவின் மிகப்பெரிய பறவைகள் கூடம் எங்கு திறக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில. நெக்ஸ்ட் 108 ஆம்புலன்ஸ்க்காக தொடங்கப்பட்ட செயலி ஆப் எதுன்னு கேட்டாங்க. அவசரம் 108 தமிழ்நாடு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2025ல இந்தியா எந்த இடத்தை பெற்றுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா 80. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிரான்சில் இந்தியாவுடைய புதிய தூதரகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா மார்சிலி. ஒருநாள் போட்டிகளின் வரலாற்றில் அதிகமான சிக்ஸர்களை அடித்த வீரர் யாருன்னா ஷாகிர் அஃப்ரிடி. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சமீபத்தில் எந்த மாநிலம் விகாஷிதா கவுன் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியதுன்னு பாத்தீங்கன்னா ஒடிசா. நெக்ஸ்ட் உலக யுனானி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுனா February 11. மெய்மன் ஆலம் அப்படிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சமீபத்தில் நியமிக்கப்பட்ட எஃகு அமைச்சகத்துடைய இயக்குனராக நியமிக்கப்பட்டவர். நெக்ஸ்ட் வேர்ல்டு கவர்மெண்ட் சப்மிட் 2025 எங்க நடைபெற்றதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா துபாயில. தற்போது எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னா மணிப்பூர்ல. மிஷன் பண்டோரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாசாவோட ஒரு செயற்கைக்கோள் திட்டம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.